ஹே காய்ஸ், குட் மார்னிங். டே 2 இன் அம்மா வீடு பார்க்கலாமா? இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டில் என்னென்ன செடிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஜாதிப்பூ செடி இருக்கும். இப்போ சீசன் இல்லைன்றனால அவ்வளோவா பூ இல்லை. அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மல்லிகைப்பூ செடி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கெல்லாம் பூக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செடி அம்மா வந்து காம்பவுண்ட் மேலே வச்சுருக்காங்க. டேபிள் ரோஸ்னு சொல்லுவாங்க. எல்லோ கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க விரிஞ்சிருவாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாமா? அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் ஒரு சின்ன துளசி மாடம் இருக்கும். அது பக்கத்துலேயே கொஞ்சம் வெத்தலை செடியும் மணி பிளான்ட்டும் வச்சுருப்பாங்க. அம்மா வீட்டில் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு இது ஒரு சாட்சி கைஸ். பார்த்தீங்களா, மண்பானை வாங்கியிருப்பாங்களாட்டிருக்கு. அதை உடஞ்சிருச்சு அப்படின்றதையும் அதையும் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ரோஸ் பிளான்ட் நட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அம்மா இந்த மாதிரி காஞ்சி பூவெல்லாம் எடுத்து கம்போஸ்ட் பண்ணி அதை தான் செடிங்களுக்கும் போடுவாங்க. இந்த கருவேப்பிலை மரத்துக்கு லிட்ரலி ஒரு 20 இயர்ஸ் இருக்கும் இல்லைம்மா? 20 வருஷம் இருக்குமா? 22 வருஷத்து பழைய கருவேப்பிலை மரம் கைஸ். இலை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சென்டிமெண்ட்டாக எங்கள் அம்மா இதை கழிச்சு விடாமல் கூட வச்சுருக்காங்க. இந்த கனகாம்பரத்துக்கும் கிட்டத்தட்ட 22 இயர்ஸ் இருக்கும். இவங்களும் அப்படித்தான் அப்படின்னா கிடையாது. அந்த விதை விழுந்து 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 தாய் செடியிலேருந்து சின்ன சின்னதாக நிறைய செடி வந்திருந்தாங்க. பார்த்தீங்க, இங்கே ஒரு செடி நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா செடிக்கெல்லாம் மண் போடுறதுக்காக வாங்கி மண் கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா? அதில் எங்கேருந்தோ விழுந்த ஒரு தக்காளி செடி முளைச்சிருக்கு. அம்மா இந்த மாதிரி எலெக்ஷன் டியூட்டி அங்கே மாதிரி போனனால பெருசாக தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணணும். இது மெயினாகவே பசங்களுக்காக அம்மா வச்சுருக்க செடி. இந்த செடி வந்து பாப்பா வந்து அந்த இலையை பறித்து அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ருவாங்க. ஸோ சளி, காய்ச்சல், இருமல் எது அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலும் நான் கஷாயம் வச்சு கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பாப்பா இதை அப்படியே பறித்து சாப்பிட்டுக்குவாங்க. இந்த செடி நம்ம வீட்லேயும் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ், எங்கள் வீடு இருக்க ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபுல்லாக துளசி காடாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன தான் வீடு கட்டினாலும் இங்கே நிறைய துளசி செடி நம்ம நட்டு வைக்காமலே வரும். இந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டினதுலேருந்து ஒரு பெரிய எலுமிச்சை மரம் இருந்துச்சு. அந்த மரம் பட்டு போகலாம் இல்லைங்க, அவங்க வெட்டிட்டாங்க. ஸோ இப்போ அதே இடத்துல அதே மாதிரி வேறு ஒரு எலுமிச்சை மரம் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வந்தோன்னே அது எப்படி இருக்குது அப்படின்னு. அம்மா வீட்டில் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாமரம், கொய்யா மரம்னு நிறையா இருக்கும். காலேஜ் போகும்போது பேக்கில் வந்து புக்ஸ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நிறைய மாம்பழமும் கொய்யாப்பழமும் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இது வந்து ஒரு துளசி காடாக இருந்துச்சு அப்படின்னு. பார்த்தீங்களா, அது என்னமோ தெரியாது, இந்த துளசி செடி அது மாதிரி வேப்ப மரம்லாம் கண்ணு வந்துச்சுன்னா அதை பறிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனசே வராது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ க்ளீன் பண்ணாதனால தான் இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட் பண்ணிவிட்டு அதை ஒரு நாள் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அம்மா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னதாக ரோஸ் பிளான்ட் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. மேபி வெயிலுன்றனால வரலையோ என்னமோ தெரியல. பார்க்கலாம் நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஏதாவது பூக்குதா அப்படின்னு. காலேஜ் படிக்கும்போது அப்படி தான். கார்டனிங்கில் பெரிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது கண்டிப்பாக. தண்ணி ஊற்றுறதும் கொஞ்சம் ரேர் தான், ஆனால் பூத்தா பறித்து வச்சுக்குவேன். அண்ணாவும் அம்மாவும் தான் இந்த மாதிரி குழி தோண்டுறது, செடி நட்டு வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. அதுக்கும் திட்டு விழுகும். ஒரு வேலை செய்கிறாளா பாரு, வந்து பூத்தா மட்டும் பறித்து தலையில் வச்சுட்டு போயிடறா அப்படின்னு திட்டு விழுகும். நமக்கு எது முக்கியமோ நம்ம அதைத்தானே பார்க்கணும். ஸோ இது வந்து அடுக்கு மல்லிகை. எங்கள் ஊர் திண்டுக்கல்ன்றனால மல்லிப்பூக்கும் சரி மல்லிப்பூ செடிக்கும் சரி கண்டிப்பாக பஞ்சமே இருக்காது. அழகாக இருக்கு இல்லையா? கொடி மாதிரி போகிற ஒயிட் ரோஸ் செடி நல்லா இருக்கா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வாழை மரம் எப்பயுமே இருக்குங்க. ஒரு மரம் தார் போடுச்சு அப்படின்னா அதை வெட்டினா பக்கக்கண்ணு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடம் 25 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் கூட கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா அம்மா வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாமரத்தை நாங்கள் எடுத்துட்டதுனால இப்போ அம்மா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவே வேறு ஒரு மாமரம் நட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி முதல்ல இருந்த மாமரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நாங்கள் நட்டெல்லாம் வைக்கல. எங்கள் சித்தி ஒரு மாம்பழத்தை தின்னுட்டு அதோட விதையை நட்டு வச்சுருந்தாங்க. அது மாமரமாக வந்துருச்சு. பார்க்கலாம் இந்த மாமரம் எவ்வளோ பெருசாகுது, எவ்வளோ பணம் கொடுக்குதுன்ட்டு. இதுவும் அதே வந்துருச்சாங்க. எங்கள் அம்மா நட்டெல்லாம் வைக்கலையாம்மா. இந்த செடி பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதே தான் நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா இந்த சந்தன கலர் செம்பருத்தி செடி தாங்க. இந்த பூ மட்டும் சாமி படத்துக்கு வச்சோம் அப்படின்னா பெருசாக நீங்கள் வேறு எந்த பூவுமே வைக்க வேணாம். அந்த ஒரு பூவே சாமி ரூமுக்கு அவ்வளோ அழகு கொடுக்கும். இன்னுமே நிறைய செடி இருக்குது, அதெல்லாம் இன்னொரு நாள் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.